அன்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலகா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலகா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக பயிற்சி குழு. மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள், மாந்திரிக பயிற்சி எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். மாந்திரிக பயிற்சி வேணுங்கிறவங்க கண்டிப்பாக என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டால் நான் கண்டிப்பாக மாந்திரிகம் கற்றுறேன். ஸோ இப்போ பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, பேய் மிரட்டி அப்படிங்கிற ஒரு செடியை பற்றி தான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பதிவு செய்யக்கூடிய தேதி 12/9/2025. இப்போ பதிவு செய்யக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா 8 மணி. சரிங்களா, காலை 8 மணி பதிவு பண்ணுறேன். இப்போ இந்த பேய் மிரட்டி அப்படிங்கிற இந்த செடி இப்போ நான் காப்பு கட்டி எடுத்துகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாமக்கல்லில் ஒரு பூஜை பண்ண போகிறேன். அதாவது ஏவல் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஐயாவுக்கு பண்ணுறேன். இது சம்மந்தமாக அவங்க பேர் இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். சரிங்களா, இது நேரம் வரும்போது கண்டிப்பாக அவங்க பேர், அவங்க முழு விவரத்தையும் நான் பதிவிடுறேன். இந்த பேய் மிரட்டியினால் என்ன பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேய் மிரட்டி ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு சக்தி கொண்டது. சரிங்களா, இந்த பேய் மிரட்டி ரொம்ப அபூர்வமான சக்தி கொண்டது. இந்த பேய் மிரட்டியில் ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பேய் மிரட்டியில் மொத்தம் 3 செடி ஒன்றா பின்னி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 3 செடியும் ஒன்றா பின்னி இருக்குது. சரிங்களா, இது ஒரு அபூர்வமான விஷயங்கள். பேய் மிரட்டியே அபூர்வம் அப்படின்னா, இந்த 3 ஒன்றோட ஒன்று பின்னி இருக்கிற விஷயத்தை நீங்கள் நல்லா பார்க்கலாம். இந்த 3மே தனித்தனி. அதனால் இதை பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த மஞ்சள் கயிறு போட்டு கட்டியிருக்கிறேன். ஸோ அவங்க ஏவல் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு திருமண தடை, வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் நஷ்டமடைகிறது, விரைய செலவு, இது போல் பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகிருந்த அந்த நபருக்கு இப்போ நான் அந்த பேய் மிரட்டி செடி காப்பு கட்டி எடுத்திருக்கேன். சரிங்களா, இதை சொல்லப்போனால் நான் வெளிப்படையாக நிறைய விஷயம் சொல்ல முடியாது. ஸோ இருந்தாலும் இதை சில பொருள் மறைக்கிறதுக்காக இந்த பேய் மிரட்டி செடியை எடுத்திருக்கேன். சரியா, ஸோ இதனால் என்ன ஒரு யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதாவது பேய் மிரட்டி அப்படின்னாலே ஒரு அபூர்வம். அதில் அந்த 3 செடி ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள். பொதுவாகவே நம்ம 3 சேர்ந்தால் பிரம்மா ருத்ர விஷ்ணுன்னு சொல்லுவோம். சரிங்களா, திருமகள் கலைமகள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. ஸோ இதில் இருந்தாலும் இந்த பேய் மிரட்டியை ஒரு அபூர்வமான இந்த மூலிகை அவங்க வீட்டில் கொடுத்து இதை சில தாந்திரிகமாக இதை பயன்படுத்த சொல்ல போகிறேன். இந்த தாந்திரிகத்தை பயன்படுத்தினால் கட்டாயம் அந்த வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களும் பேய் பிசாசுகளும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே விலைக்கு ஓடிவிடும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கையும் கூட. ஏன்னா நான் அனுபவித்த சில விஷயங்கள், சில என்ன அனுபவத்துக்கு எட்டியது, சில புக்கில் படித்தது, சில நம்மளோட குருமார்கள், முன்னோர்கள், பெரியவர்கள் சொன்னதை அத்தனையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பேய் மிரட்டி என்பது ஒரு அபூர்வமான மூலிகை தான் இருக்குது. இதுக்கு ஒரு பத்தினி இலை அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, அதுக்கு விளக்கெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா நேரம் இல்லை. ஸோ இது நாமக்கல்ல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐயாவுக்கு, அவங்களுக்கு 2 பசங்க மட்டும்தான். ஒரு பெரியவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னொருத்தர் கல்யாணம் ஆகலை. ஸோ இன்றைக்கி அவருக்கு அமைஞ்சக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேய் மிரட்டியில் 3 செடியும் ஒன்றாக இருக்கிற மாதிரி அமைஞ்சது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது நான் அந்த செடி எடுக்கும்போது எந்த ஒரு யோசனையும் இல்லை. நான் வாக்கில் போனேன், சரி செடி எடுத்துகிட்டு கொடுக்கணும்னு போனேன். ஆனால் எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் தெரிஞ்சு அதில் 3 செடி ஒன்று என்ன செடி தனித்தனியாக வெளியே வருதுன்னு பார்த்தா 3 ஒன்று இருக்குது, கேப் இருக்குது பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப அபூர்வமானது. இது அவர் பேரை சொல்லி எடுத்துகிட்டு வந்ததுனால இப்போ நான் அவருக்கு கொடுக்குறேன். பட் இல்லைன்னா நானே கொடுக்க மாட்டேன். அந்த ஒரு மனநிலைமையில் தான் நானும் இருக்கேன். சரிங்களா, ஏன்னா இது மாதிரிலாம் கிடைக்காது. 3 செடியும் ஒன்றா சேர்ந்த மாதிரி கிடைக்க ரொம்ப அபூர்வமான. நன்றி, வணக்கம். இதனுடைய வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். நம்ம யூடியூப் சேனல் பார்த்து நம்ம உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது போல் விஷயங்கள் நான் நிறைய பேத்துக்கு நிறைய தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நன்றி நண்பர்களே, நன்றி. You